தேர்ட் டைமென்ஷன்ல ஜனனம் எடுக்கிறதுக்காக காத்து இருக்கும்போது ஃபோர்த் டைமென்ஷன்ல தேர்ட் டைமென்ஷன்ல தாயினுடைய கருவுக்குள்ள வந்து உள்ள போயிருது. அந்த அந்த பிண்டம், இதுதான் பிண்டம். தாயோட கருவுக்குள்ள உருவாயிருக்குல, அதுதான் பிண்டம். ஸோ இப்போ அண்டத்துல இருந்து பிண்டம் வரைக்கும் உருவாக்கிட்டாரு. பிசிக்கல் அஸ் வெல் அஸ் எனர்ஜெட்டிக். பிசிக்கல் ஆல்ரெடி உருவாயிருச்சு. தாய் வயிற்றுக்குள்ள இருக்கு கருவா, 4 மாச கருவா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ எனர்ஜியும் அதுக்குள்ள போயாச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி டேக் பர்த்ல, எப்படி தான் நம்ம ஜனனம் எடுக்கிறோம். அப்போ நம்ம இப்போ பிறந்தாச்சு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இன் யாங் பால் கான்செப்ட் எல்லாம். ஸோ அப்போ நம்ம உருவாகும் போதே வந்து எனர்ஜி ஃபுல்லாகவே இன்யாங்கா தான் அவர் உருவாக்கியிருக்காரு. ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வைஸும் கடவுள் இன்யாங்கா தான் நம்மளை உருவாக்கியிருக்காரு. ஃபெமினைன் மாஸ்குலைனாக தானே உருவாக்கியிருக்காரு. ஓகே, உருவாக்கியிருக்காரு. ஸோ இந்த ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியணும். இப்போ எனர்ஜி பார்த்துட்டோம், ஃபிசிக்கல் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பாடி பிறந்ததுக்கப்புறம் இன்னைக்கு வருவோம். இதெல்லாம் ஆதி முதல்ல நடந்தது தெரிஞ்சுக்கிட்டோம். அட் ப்ரெசென்ட் மொமெண்ட்டுக்கு வாங்க. இப்போ ப்ரெசென்ட் மொமெண்ட்டுக்கு வந்தோம்னா நமக்கு 4 விஷயம் இருக்குது. என்ன இருக்குது? புத்தி, மனசு, மனசாட்சி, இறைசாட்சி. நாம வந்து இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, புத்தியும் மனசும் இந்த ஜென்மத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உயிர் அப்படிங்கிறது, இப்போ நம்ம இறந்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுது? உடம்பு அங்கேயே தானே இருக்குது, புத்தியும் அங்கேயே தானே இருக்குது. ஆனால் என்ன வெளியே போயிடுச்சு? உயிர் வெளியே போயிடுச்சு. உயிர் ஜஸ்ட் லைக் தட் தானாக வெளியே போகாத. உயிர் அதனுடைய உரையோடு தான் போகும். உயிரோட உரை தான் என்னது? ஆன்மா. ஸோ அப்போ உயிரும் ஆன்மாவும் வெளியே போயிருக்கு.